அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலை சேனல்ல சேப்புற ரெசிபி அசோக் அல்வா. அல்வானா யாருக்கு தாங்க பிடிக்காம இருக்கும்? இந்த அசோக் அல்வா வாயில வைக்கும் போதே கரைஞ்சிரும். வாங்க வீடியோக்குள்ள போகணும். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம வெங்காய பக்கோடா செய்யும் போது கொஞ்சம் வெங்காயத்தையும் கடலை மாவையும் மிக்சி ஜார்ல ஒரு சுத்திட்டு அந்த கடலை மாவோட சேர்த்து பச்சி மாவுக்கு போட்டோம்னா பச்சி நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அசோக் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 பிஞ்ச் உப்பு, 2 ஏலக்காய், ஃபுட் கலர் கொஞ்சம், நெய், முந்திரி, ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ அசோக் அல்வா செய்ய நல்லா பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். லைட்டாக வாசம் வர வரைக்கும் இளவரப்பாக வறுத்துக்கலாம். அப்போதான் அல்வா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா பாசிப்பருப்பை வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா அலசிக்கலாம். அப்போதான் ராசுமல் போகும். நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா அலசி எடுத்தாச்சு. கடையில் தண்ணி ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா இதை கரண்டிட்டு மசிச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக. எவ்வளோதான் நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு அவிச்சு எடுத்தாலும் நம்ம வந்து அந்த பதம் வராது. நம்மளை ஜாரில் சேர்த்து நல்லா கிரீமி கன்சிஸ்டன்சியில் அரைச்சோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்ச பாசிப்பருப்பை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததான் கடாயை காஞ்சதும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா நெய் காஞ்சதும் கோதுமை மாவை சேர்த்து நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோதுமை மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நெய்யிலே. நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கோதுமை மாவு கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு கோதுமை மாவு எல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு அல்வா பதத்தில். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை பிடிச்சிருந்தா கூட நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரையும். இப்போ ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 2 தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இனிப்பு தூக்கலாக இருக்க கொஞ்சம் உப்பு. இப்போ அசோக் அல்வா ரெடி ஆயிடுச்சு. முந்திரி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேற நட்ஸ் எதுவும் விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்ப செஞ்ச அசோக் அல்வா சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இப்ப செஞ்ச அசோக் அல்வா பிடிச்சிருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம சேனல்ல நியூ இயர்க்கு ஸ்பெஷலா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறேன், பார்க்கலாம் வாங்க. நம்ம ரோஜா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.